மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், உம்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருள்பணி செய்யும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், உம்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், தும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாசி பெற வந்த இறை மக்களை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், தும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், சென்று பலம் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும், நம் தாயும் தந்தையுமாய இறைவனின் பரிவும் பாக்கமும், நம்மை வழி நடத்தும் தூய ஆவியின் சக்தியும் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருமண முன்னுரை. கரங்கள் மட்டுமல்ல, கனிவான அன்பான இரு இதயங்கள் இணையும் விழாதான் திருமணம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதன்று என நினைத்து அவருக்கு துணையாக வாழ ஒரு துணையாளரை கொடுத்தார். அதன்படி திருமணம் என்னும் திருவரு சாதனத்தால் இன்று இணைய இருக்கும் இரு இதயங்கள் செல்வின் பிரவீன்குமார்
செல்வி ஆக்னஸ் ரேஷ்மா இல்லற வாழ்வானது நல்லறமாக மாறவும் அதற்கு உறுதுணையாக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வருகை தந்திருக்கும் அனைத்து தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். திருமண விழா காணும் இவர்கள் இருவரும் குடும்பம் என்னும் ஒரு கோவிலை கட்டி எழுப்பவும் அந்த குடும்பத்தை நல்லதொரு பல்கலைக்கழகமாக மாற்றவும் அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் வாழ்ந்து திரு குடும்பத்திற்கு முன்மாதிரியாக கொண்டு இவர்கள் வாழவும் இவர்களை இன்றைய நாளில் நாம் சிறப்பாக வாழ்த்துவோம். அதேபோல் பழைய ஏற்பாட்டில் காணப்படும் திருமண தம்பதியராகிய தோபித்து மற்றும் சாரா ஆகிய இருவரும் தங்கள் திருமண வாழ்வை தொடங்கும் முன் நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைப்பிரியாத வாழ செய்ய என்று ஜெபித்தது போல இவர்கள் இருவரும் இணைப்பிரியாமல் வாழ நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்பை ஆணிவேராகவும் பொறுமையை வாழ்வின் பாடமாகவும் இறைவார்த்தையை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைதியையும் இறை ஆசிரியும் நிறைவாக பெற்று தொடரும் இத்திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியுடன் ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருமண திருப்பலி கொண்டாட்டத்தை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்குறைகள் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே அன்புக்கு எதிராக, ஒற்றுமைக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள் குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என்னுடைய பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை சகோதர சகோதரிகள் உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நிறைவான வாழ்வை வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கரங்களிலே கடவுளுக்கே ஆட்சி உண்டாகுக, உலகினிலே மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி மறுத்துகின்றோம். உமது மேலாடை மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். தாயே, தந்தையே, இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருமணமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெறவிருக்கும் நம்முடைய பிள்ளைகள் பிரவீன் குமார் ஆகிய இவர்களை அன்பின் பிணைப்பினால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உம்முடைய அருளால் அன்பின் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திரு வசனங்கள் 4 முதல் 9 வரை. தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திரு வசனங்கள் 4 முதல் 9 வரை. தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றால். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்தொரு துணையை உருவாக்குவோம் என்றுரைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடே. என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவர் கஞ்சோம் நீ பேரு பெற்றோர், அவர் காட்டிய வழியில் நீ நடப்பார். உழைப்பாண்டி உந்தன் உணவை கொள்வாய், எல்லாம் உனக்கு தானமாகும். உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். மக்களின் மக்களை காண்பீராக, உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. மக்களை காண்பீராக, உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. இறைவன் தரும் நல் சமாதானம் என்றென்றும் உங்களில் நிலைத்திடுமே. உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 12 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு நாணத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவரின் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கமம் குடும்பம், வளமிகு ஆன்மீகம் குடும்பம், பேரின்ப ஆரம்பம் குடும்பம். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 13 முதல் 16 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஊர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஊர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, புனித குழந்தை தெரசாளுடைய பாதுகாவலில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் இந்த குழந்தை தெரசாளை துறையூரிலே பாதுகாவலாக கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கும் நம் முன்னோருக்கும் நன்றி கூறி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவராம் கடவுள் நமக்கு செய்த நன்மைத்தனங்களை நினைத்து, அதிலும் குறிப்பாக ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் பிரவீன்குமார், ரேஷ்மா இருவரும் ஆண்டவருடைய பாதத்திலே குழந்தை தெரசாளுடைய பாதுகாவலிலே தங்களது திருமண உடன்படிக்கையை, திருமண உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக இதோ ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஆரம்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே புதுமண தம்பதியினருக்கு இங்கே மேடையில் கூடியிருக்கிற அத்துணை அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாமா? கைத்தட்டி நாம் அவர்களை உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வெரி குட். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒருவருக்காகத்தான் மழை பெய்யும். ஒரு ஊர்ல ஒரு நல்லாள் இருந்தாலும் மழை பெய்யும். ஏன்னா அபிரகாம் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. கடவுள்கிட்ட கேட்கும்போது ஒரு 5 பேர் இருந்தா கூட ஏதாவது நல்லது செய்யுங்களான்னு. ஆகவே இந்த தம்பதியினரை முன்னிட்டு எல்லோருக்கும் இன்னைக்கு ஆசீர்வாதம். திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முடிப்பதற்காக ஒரு திருமணத்தில் ஒரு 5 திருமணம் நிச்சயமாகும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் கல்யாண வீட்டுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கல்யாண காரியத்துல தான் பார்ப்போம். எனவே திருமணம் முடித்தவர்கள், முடிக்க இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் 3 வார்த்தையை இன்றைக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கின்றார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் பிரவீன்குமார், ரேஷ்மாவை முன்னிட்டு, ஒன்று, உங்கள் வாழ்க்கை எப்போதும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் இதோ எழுதுவதற்கு மை வேண்டும்.
அதுபோல வாழ்க்கையை இனிமையாக தீட்டுவதற்கு, வண்ணம் தீட்டுவதற்கு 3 வண்ணம், ஜிஆர்பின்னு சொல்லுவாங்கல்ல, மொத்தம் கலர் 3 தான். அந்த 3 கலரை கொண்டு 7 கலர் உருவாக்குவாங்க. 7 கலரை கொண்டு இந்த மாதிரி கடைக்காரன் என்ன செய்வான், எத்தனை கலர் உருவாக்கிடுவான், 50,000 கலர்ல பட்டு புடவைம்பான். ஆனா எல்லாருக்கும் தெரியும் மொத்தம் 7 கலர் தான். அதனுடைய அடிப்படை 3 தான். அதுபோல உங்கள் வாழ்க்கைக்கு 3 மையை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் வண்ணம் தீட்டிக் கொள்ளுங்கள் என்று. எளிமை, இனிமை, வளமை. தங்க நீங்க 2 பேரும் சொல்லுங்க முதல்ல. நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க, அதனால சேர்ந்து தான் சொல்லுவோம். நம்ம பிள்ளைகளை தனியாவே விட மாட்டோம். வாழ்க வளமுடன். நேரத்துல இருந்து இந்த கச்சேரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் தொடர்வது சந்தோஷமான காரியம். எனவே நல்லது, எல்லாரும் சொன்னது எளிமை, இனிமை, வளமை, இந்த 3ஐயும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது என்ன எளிமை என்றால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்தை தான் தேர்ந்தெடுத்தாரே தவிர, தேடி போனாரே தவிர, ஆடம்பரமான அரண்மனையை அல்ல. எனவே உங்கள் உள்ளங்கள் எளிய உள்ளங்களாக இருந்தால் கடவுள் தேடி வருவார். கடவுள் தேடி வந்து விட்டார் என்றால், முதலில் உங்களை தேடி இடையர்கள் வருவார்கள், உங்களை தேடி 3 ராஜாக்கள் வருவார்கள், அரசர்கள் வருவார்கள், நாட்டில் இருக்கிற எல்லோரும் வருவார்கள். 2000 ஆண்டுகள் ஆயிற்று இந்த பெத்லகேமுக்கு போன தந்தையர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் பல நாட்டிலிருந்து தேடி வருவார்கள். எனவே எளிமையா இருக்கிறேனே, என்னை யார் கண்டுகொள்வார், எளிமையா இருந்தால் என்னை யாராவது பார்ப்பார்களா, மதிப்பார்களா என்கின்ற அச்சம் உங்களுக்கு வேண்டாம். எளிமை என்கின்ற ஒன்று உங்களிடம் இருந்தால் போதும். எளிமையினுடைய வீடு கடவுள் சுதந்திரமாக விரும்பி இருக்கின்ற வீடு. எனவே உங்களுடைய உள்ளம் எளிமையை கடைபிடிக்க வேண்டும். அதுபோல உங்களுடைய குடும்பம் எளிமையை கடைபிடிக்க வேண்டும். எளிமைனா என்ன? அப்ரோச்சபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். என்ன அப்ரோச்சபிலிட்டி? எந்த நேரமானாலும் உங்கள் இருவருக்கும் தொடர்பு எல்லைக்குள் இருக்க வேண்டும். எந்த நாட்டில் வேணாலும் வேலை பார்க்கலாம், ஆனால் நினைத்த நிமிடத்தில், நினைத்த நாளில், நினைத்த நேரத்தில் ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டும். அதுதான் எளிமை என்பது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நெருக்கமா இருப்பாங்க. தம்பி இதை ஒரு விஷயத்தை அண்ணாத்த சொல்ல அப்படின்னா, ஐயோ நான் போய் சொன்ன சண்டை ஆயிரும், நான் சொல்லலை. பக்கத்துல தான் இருப்பார்கள். ஆனால் அது எளிமை அல்ல. எளிமை என்பது அப்ரோச்சபிலிட்டி என்று சொல்லுகிறோம். ஒருவர் தொடர்பு கொள்ள முடியும். கடவுள் அப்படித்தான். நினைத்த நேரத்தில் ஆண்டவனே அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்பான். நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் சரி. எனவேதான் கடவுள் எளியவர் என்று சொல்லுகிறோம், எளிமையின் பண்பு கொண்டவர் என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த திருமணத்தில் எல்லோருக்கும் சொல்லப்படுவது ஒன்றுதான். உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளையை, உங்கள் சகோதரனை, உங்கள் உறவினரை நீங்கள் எளிதில் இந்த அப்படின்னு சொல்ல முடியும் என்றால் எளிதில். இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் எளிய முறைகளை வந்து தொடர்பு கொள்ள முடியும். அந்த பெண் வர முடியும், இயேசுவின் பாதத்திலே கண்ணீர் சிந்த முடியும், அனுமதி உண்டு. சமாரிய பெண் வந்து இயேசுவோடு பேச முடியும். பெரிய கூட்டமா இருக்கும், உள்ள வர முடியாது. ஓட்டை பிரித்து கொண்டு உள்ள இறக்குவார்கள். இயேசுநாதர் சத்தம் போட மாட்டார். இதுதான் எளிமை என்று சொல்லப்படுவது. ஆகவே இந்த வீட்டிலே அந்த எளிமையை நாம் ஆண்டவர் ஆசீராக தருகிறார். இரண்டாவது இனிமை. அது என்ன இனிமை அப்படின்னா, அன்பே ஆருயிரே நீ நலமாக இருக்கிறாயா, எப்போதும் நான் உங்களைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அத்தான் அப்படின்னு இந்த பழைய காலத்து சினிமாவில் பேசுவாங்கல்ல, இப்படி டோனை குறைச்சி இப்படியே உருக பேசுறதுக்கு பேர் தான் இனிமைன்னு இல்லை. அது இனிமை தான், அதுவும் சாக்லேட் தான். அப்படி பேசினா எல்லாருக்கும் பிடிக்கத்தான் செய்யும். நீங்க போன எடுத்து பேசி பாருங்க, நேரில் உட்கார்ந்து நீங்க ஒரு நாளைக்கு கையை கட்டி பக்குவமா பேசி பாருங்க, அப்படியே ஆனந்தத்துல உலகம் பூரிக்க தான் செய்யும். அதுல குறையெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி பேச வராத, எனக்கு கொஞ்சம் சத்தமா தான் பேச வரும், டாம் டீம் தான் பேச வரும்னா அப்ப அதுல இனிமை இல்லையா அப்படி என்றால் இல்லை. இனிமை என்பதனுடைய அடிப்படை குணம் ஒன்றுதான். நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசி முடிச்ச உடனே அப்பா நெஞ்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, கனி இருப்ப தாய் கவர்ந்து அச்சு. டோன் சத்தமா இருக்கலாம், குரல் சத்தமா இருக்கலாம், ஆனா கடுமையான வார்த்தை கூடாது. காயப்படுத்துகிற வார்த்தை தேவையில்லை. காயப்படுத்தப்படாத வார்த்தைகள் பேசப்படுகிறது என்றால் அது இனிமை என்று சொல்லப்படுகிறது. அந்த இனிப்பை ஆண்டவர் செய்தார். இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தாலும் அவர்களோடு இனிப்பாகத்தான் இருந்தாரே தவிர கசப்பாக இல்லை. கசப்பாக இருந்தா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாம் என்ன செஞ்சிடும், ஓடிவிடும். ஆகவே இந்த இனிமை இந்த இல்லத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக வளமை. வளமை என்பது பெருக்கம், பெருக்கெடுத்தல், பெருக்கெடுத்து ஓடுதல் என்பதுதான் வளமை என்றால், ஓடி தேடணுமா அப்படின்னா
பிரவீனுக்கும் ரேஸ்மாவுக்கும் சொல்றது உண்டா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், ஆண்டவர் உங்கள்கிட்டே வச்சிருக்காரு. பைபிள்ல 2 இடம் பார்க்கிறோம் வளமைக்கான இடம். ஒன்று 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள், 2வது 6 கற்சாடிகள் நிரம்ப நல்ல ரசம் கொடுக்கப்பட்டது. இந்த 6 கற்சாடிக்கான ரசம் கடையில் போய் வாங்கப்படவில்லை. இந்த 12 கூடைகள் நிரம்ப எடுத்தது கடையில் போய் வாங்கப்படவில்லை, வெளியில் போய் வாங்கப்படவில்லை. பிலிப்பு கூட சொல்லுவார், இயேசுவின் சீடர், ஏ அப்பா 2000 தெனாரியத்திற்கு வாங்கிட்டு வந்தாலும் இந்த வேலோளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தானே வரும் போலுக்கு. இயேசு சொல்லுவார், நீ ஏன் வெளியில தேடுற, உனக்குள் தேடு, உனக்குள் இருப்பதை எடுத்து வை ஆண்டவனின் பாதத்துல, அது வளமையை தரும். உனக்கு என்ன வருகிறதோ அதை செய் போதும், இல்லாததை நீ தேடி போக வேண்டாம். அதே போலதான் அந்த தண்ணீர் ரசமாக மாறியது. எங்கிருந்த தண்ணீர்? வீட்டிலிருந்த தண்ணீர் தான். ரசம் தேவைப்பட்டது, கடைக்கு போக வேண்டும் என்று அவசியம் இல்லை. வீட்டில் இருந்த தண்ணீரை சாடியில் நிரப்பி ஆண்டவனின் பாதத்தில் வைத்தார்கள். எனவே வளமை என்று சொல்லப்படுவது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நாம ஏற்கனவே படைக்கும் போதே எல்லாம் நிறைஞ்சுதான் வந்திருக்கிறோம். என் ஆயன் ஆண்டவர், எனக்கு குறையே கிடையாது. பிரவீன், ரேஸ்மா தான் எனக்கு எல்லாம், எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லைன்னு நீ சொல்லிட்டோம்னா தங்கம், நீ நிறைஞ்சு நிக்கிறன்னு இருக்கணும். ரேஸ்மா நீயும் அதே தான், பிரவீன் தான் எனக்கு உலகம், வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டோன்னா உனக்கு நிறைந்து நிற்கிறது. அங்கே உங்கள் இருவரும் நெருங்கி நிற்கிற பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்து கொண்டே இருப்பார். இந்த 3ற்கும் எதிர்மறையானது என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? எனவே எளிமை, இனிமை, வளமை, இந்த 3ற்கும் எதிர்மறையானது என்னன்னா கடுமை, கசப்பு, கொஞ்சம் கள்ளத்தனம். இந்த 3ம் தான் எதிர்மறை. ஏன் கடுமை என்று சொல்லுகிறோம் என்றால், கடுகடுப்பாக இருக்கிற மனிதர்களை யாரும் நெருங்க முடியாது, அப்ரோச்சபிலிட்டி முடிஞ்சிடும். ஏன் 2வதாக கசப்பு என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், கசந்து கசந்து பேசினால் நீங்கள் நல்லதை செய்தாலும் சரியானதை செய்தாலும் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது, ஒரு நேரத்தில் ஒரு வெறுப்பும் ஒரு ஆத்திரமும் வந்துவிடும். 3வது கள்ளத்தனம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், பொருள் சேர்ப்பவர்கள் தெரியாமல் பதுக்குவார்கள். ஏன் பதுக்குவாங்கன்னா, பதுக்கி வச்சா தானே நாளைக்கு தேவைப்படும்னு. 5 அப்பம் 2 மீன் மறந்துடக்கூடாது, அதுபோல இந்த கானாவூர் தண்ணீர் மறந்துடக்கூடாது. தேவைப்பட்ட நேரத்தில் கடவுள் உங்களுக்கு வளமைகளை பெருக்கி தந்து கொண்டே இருப்பார். இதுதான் இந்த திருமணத்தில், இந்த வீட்டில் நான் உண்மையிலேயே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. குறிப்பாக அண்ணாச்சி எலாசிஸ் இருக்கிறார். நான் கடந்த 5 ஆண்டுகள் இந்த பங்கிலே இருந்த பொழுது இந்த குடும்பம் ஒரு உறவின் குடும்பமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாக இணைவதற்கு ஆண்டவர் ஒரு ஆசீரை கொடுத்தார். குருக்களாகி எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ என் பொருட்டு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனா உனக்கு சகோதர சகோதரிகள், தாய் தந்தையர்கள் 100 மடங்கு கிடைக்கும் என்று. எனவே போகிற ஊரிலெல்லாம் அம்மா என்று கூப்பிடுவதற்கும், சகோதரனே என்று சொல்வதற்கும், உறவு கொண்டாடுவதற்கும் ஆண்டவர் தருகிறார். இந்த 5 ஆண்டிலே இங்கே நிறைய உறவுகளை ஆண்டவர் கொடுத்தார். அண்ணாச்சி எலாசிஸை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இனிமை என்பது அவரிடம் இருக்கும், எளிமை என்பது இருக்கும். எங்க இருந்தாலும் சரி, போன் அடிச்சா அடுத்த செகண்ட்ல அண்ணாச்சி வருவார். ஒரு முறையெல்லாம் திருட்டு நடந்துருது, நாங்க குழம்பிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து திருட்டு 2-3 தடவை, மெயின் ரோட்ல வேற நம்ம பங்களா இருக்குதா, சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அண்ணாச்சி கார்ல எங்கேயோ போயிட்டு இருந்தவர் கூட்டமா நிக்கன்னு இறங்கி உள்ள வந்துட்டார். உள்ள வந்து அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அதற்கு பிறகு அப்படி ஒரு திருட்டு நடக்கவே இல்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அண்ணாச்சி எங்க போனீங்க? ஒரு இடமா போனேன், ஒரு வேலையை முடிக்கணும், கார் ரோட்லலாம் நிக்கட்டும் சாமி, இந்த வாங்க. எனவே டிஎஸ்பி ஆபீஸ் போனோம், அதுக்கடுத்து அங்க ஒரு அரை மணி நேரம் தான் ஆகிட்டு. அந்த டிபார்ட்மெண்ட் முழுவதும் அவ்வளவு வேலையை செய்தது. யார் செய்வா? எளிய மனிதன் செய்வான். எளிமையை பண்பாக கொண்ட மனிதன். அண்ணாச்சி மட்டுமில்ல, ஆரோக்கியம் சொல்லணும், அக்கா சொல்லணும், எல்லாருமே சிஸ்டர், நம்ம குடும்பமே நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப எளிய முறையிலே ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு குடும்பம். தம்பி பிரவீனை யோசித்து பார்த்தேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா, கூட்டமா இருக்கு, நான் கம்பால நிற்பேன் அப்படின்னு நிக்கிற பையனா இருந்தா நம்ம வீட்டுக்கு என்ன ஆகும் தெரியலையே, தங்கத்தை இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு நேற்று பார்த்தா, வந்த உடனே பாப்பாவுக்கு கொஞ்சம் லேசா பசி போல அப்படியே முழிச்சா, தம்பி லேசா கூப்பிட்டான், என்ன விவரம் அப்படின்னு. அப்படியா, கவலையே படாதுன்னு 2 திராட்சை கொத்தை எடுத்தான், அழகாக அங்கேயே விட்டுட்டான். வெக்கத்தை பாருப்பா, இது வேற ஜாமியார் பாப்பாரா, அவர் வாரத்தில் உட்கார்ந்து இருக்காரு. பிரவீன் அதை வாட்டுக்கு வந்தா அசால்ட்டா நடந்தது. இது யாருக்கும் இல்லை, எதுக்கும் இல்லை. அது கூட்டத்தோட கூட்டமா, பாட்டோட பாட்டா, ஆட்டத்தோட ஆட்டமா, கொண்டாட்டத்தோட கொண்டமா, இது ஒரு பார்முலாவோட செய்யப்படவில்லை. எளிமை என்பது தங்கம் பிரவீன்ட்ட நிறையவே இருக்கிறது. எனவே சந்தோஷமான காரியம்.
இன்னொன்றையும் நாம் நிச்சயம் கைத்தட்டணும் மொத்தங்கும். சரி, அவன் நீ சொன்னவரை நான் தட்டாம இருப்பேனா? ரைட். ஆகவே இனிமையாக செய்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதுபோல இனிமை என்பதையும் நான் எப்படி பார்ப்பேன் என்றால், நமக்கு குடும்பத்துல யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு கருத்து பேசுகிற பொழுது ரொம்ப உரத்து பேசப்படும். அண்ணாச்சி கடைசியா சொல்லி முடிப்பார், சாமி இது வந்து கருத்தியல் வேறுபாடு, இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. உடன்பாடு கிடையாதுன்னா உடன்பாடு கிடையாதுதான், ஆனா உறவு உண்டு. இந்த வார்த்தை தினம் எந்த காரியம் பேசப்பட்டாலும் இருக்கும். ஏன்னா இனிமைங்கிற பேர்ல சிலர் என்ன செய்வாங்கன்னா பொய் பேசிடுவாங்க. இனிமைங்கிற பேர்ல சிலர் என்ன செய்வாங்கன்னா இல்லாதத இனிக்க இனிக்க பேசிடுவாங்க. நோன்னா நோ தான். ஆனா நோவை கடினமா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, குற்றப்படுத்தி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அன்பினால் சொல்ல முடியும் என்பதுதான் அங்கே ஆழமான காரியம். அதுபோல வளமை. இப்ப காலையில ஒரு சம்பவம், அருமையான சம்பவம். மாலை எங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ ரேஸ்மா இருந்திருந்தான்னா தங்கம் உடனே வண்டி எடுத்துருவா, இந்தா அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன செய்யும், எல்லா வேலையும் செய்வா, அதுல அத்துப்படி. இப்போ அண்ணாச்சி ஐயோ அப்படின்னாரு, இந்த நம்ம பிரியா உட்காந்துருக்கலாம், அவ்வளவுதான் வண்டி எடுத்துட்டு தடதடன்னு வந்துடுச்சு. பிள்ளை புல்லட்டு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. நான் முடிச்சு வந்த உடனே கேட்கணும், எல்லாம் தங்கம் நீ எப்படில ஓட்ட பிடிச்சனா? ரேஸ்மாக்கா தான் சொல்லி தந்தாங்க. உருவாக்குகின்ற ஒரு பணி இந்த குடும்பத்திற்கே உரியது. இந்த உருவாக்குகின்ற ஒரு தன்மை இருந்தால் போதும். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒரு இயேசு 12 இயேசுவை உருவாக்கினார். 12 இயேசு சுத்தி சுத்தி நாடு நகரங்களுக்கெல்லாம் போனார்கள். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இயேசுக்கள் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் இயேசு நமக்கு நேரடியாக தேடி வரவில்லை, உருவாக்கினார். வளமை என்பது உருவாக்கப்படுகின்ற தன்மை. அதனால 3 பாயிண்ட் எடுத்தோன்னா 3 பாயிண்டும் நம்ம குடும்பத்தோடையும் சேர்ந்து இருந்ததா? அதில் நீங்க புதுசா ஒன்றும் சொல்ல வேண்டாம். இது ஒரு மெமரி மாதிரி, ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கிறோம். இதை இப்படியே ஃபாலோ பண்ணோம்னா போதும், ஆண்டவருடைய ஆற்றல் நிறைந்திருக்கும். எனவே மீண்டும் அருள் தந்தையர்கள் சார்பாகவும் கூடியிருக்கிற இறை மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு திருமண நாள் இந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் கோடான கோடி ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும். 16 பெற்று வளமோடு நீங்கள் வாழ வேண்டும். இந்த 16 என்னங்கிறத பிறகு ஃபாதர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு லிமிட் இவ்வளவுதான். ஆகவே எல்லா வளங்களும் செழுமைகளும் பெற தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். மே காட் பிளஸ் யூ. உங்கள் அன்புக்கு கிறிஸ்து நிறைவாக ஆசி அளிக்கின்றார். எனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் புனிதப்படுத்தியுள்ளார். இப்பொழுதோ மற்றொரு திருவடி ஸ்தானத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் ஈந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் திருமணத்தின் வாக்குறுதிகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். பிரவீன்குமார், ஆக்னஸ், ரேஷ்மா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்துதலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றீர்களா? நீங்கள் இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து படியுங்கள். இறைவனின் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். பிரவீன், இங்கே நீர் கரம் பிடித்திருக்கின்ற ரேஷ்மாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கின்றீரா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உமது வாழ்நாள் எல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றீரா? ரேஷ்மா, நீர் கரம் பிடித்திருக்கின்ற பிரவீன்குமாரை உம் கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கின்றீரா? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உமது வாழ்நாள் எல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றீரா? திரு அவையின் முன்னில் நீங்கள் தெரிவித்த இந்த விருப்பத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி உங்கள் ஆசையை நிறைவாக பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததே மனிதன் பிரிக்காதிருக்கும்.
ஆண்டவரை உம்மடியார் இவர்களது அன்புக்கும் ஆசியளித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பை நினைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ரேஸ்மா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன்.
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த புதிய மணமக்களுக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் அர்ப்பணத்தில் இறுதி மற்றும் உறுதியாக இருந்து உன் பணியை ஆற்ற நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடி. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, நாட்டை ஆள்வோர் நேர்மை, உண்மை, நீதியின் வழி நடக்கவும் மக்களை நல்வழிப்படுத்தவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உங்கள் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடன்களின் நாயகனே எம் இறைவா, திருமண விழாவிற்கு வருகை தந்துள்ள உறவினர் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் தாயே தந்தையை இறைவா, உம்முடைய மக்களாகிய பிரவீன்குமார், ஆக்னஸ் ரேஷ்மா இவ்விருவரும் உண்மையான ஆழமான அன்பை நீர் இவர்களுக்கு வழங்குவதால் இவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். நீர் இணைத்த இந்த இருவரையும் ஒன்றும் பிரிக்காதிருப்பதாக. நீர் ஆசியளிக்கும் இவர்களை எந்த தீமையும் ஈண்டாதிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீ மாற்று பணிவோடு பொன் பாதமே, எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்த கனிவோடு உனக்காகவே பலியாக அதை உனதாக நீ மாற்ற பணிவோடு உன் பாதமே. உந்தன் அன்பில் முழுமை காண உன்னிடம் வருகின்றேன். தியாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன். உந்தன் அன்பில் முழுமை காண உன்னிடம் வருகின்றேன். தியாக வாழ்வு நானும் வாழ என்னை தருகின்றேன். உந்தன் அன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகிறேன். அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைகின்றேன். உந்தன் அன்பில் நிலைத்து நிற்க நானும் விரும்புகிறேன். அன்பு பணியில் தினமும் என்னை நானும் இணைகின்றேன். எனக்காக நீ தந்த என் வாழ்வை நான் தந்த கனிவோடு உனக்காகவே பலியாக அதை ஏற்று
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புதிய ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய நன்மையால் நீர் நிறுவிய இந்த ஏற்பாட்டை உம்முடைய பராமரிப்பினால் தொடர்ந்து காத்திருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரானவரே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முடிவிராத பிணைப்பாலும் நீ ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவி செய்கின்றது. எனவே ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லத் தெரிய முறையில் விளைவிக்கின்றேன். பிள்ளைகள் பிறப்பால் உலகத்தை அணிக்கை உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களுடைய மறுபிறப்பினால் திருநாவையை வளம் பெற செய்கின்றேன். ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து உமது புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உன் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் நீடித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம்முடைய பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பலியினால் நீர் உணம்கனிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவருடைய முதல்வராக புனிதமிக்கு கன்னியும் கடவுளின் தாயுமான எங்கள் அன்னை மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலில் குழந்தை இயேசுவின் புனித தெரசாள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்பு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். தந்தையே, இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் பாட்டு என்றென்றும் உரியதே. இறை இயேசுவின் சாட்சிகளாக வாழ இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாடி மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்போது மணமுடித்த அவரது அடியார்களாகிய இம்மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவிழம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தல் ஆகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் உம் அடியார்களின் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் ஆக்னஸ் ரேஸ்மா இவர்களிடம் அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேர் அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்குறைகளை பாராமல் எங்களுடைய நம்பிக்கையை மட்டும் என் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் அகில உலகிற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறையேசுவின் அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்பரியே, எம்மேல் இரக்கமையும் எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்பரியே, எம்மேல் இரக்கமையும் எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும் எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு. நாம் ஒவ்வொருவரும் இவரைப் போலவே பிறருக்காக முழுமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக, அவ்வாறு வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை தருவதற்காக தன்னையே உணவாக நமக்கு வழங்க வருகின்றார். இந்த திருவிருந்திலே பங்கு பெற அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், என் ஆன்மா நலமடையும். தேவா, எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா, புகழை பாட வரம் தார்மையால் பூமி எங்கும் புன்னகை புகழ் பாடுவே பொங்கி வரும் வல்லமை. மனமாற வாழ்க்கையிலும் இறையரசின் வைகரை தேவா, என் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம் எந்தன் வேலியாக என்னடம் கொண்டே நான் எந்தன் வேலியாக என்னடம் கொண்டே உன்னொளி காண காண உள்ள மலர வேண்டுமே. உன்னொளி காண காண உள்ள மலர வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம்
நான் சிறு கனவெறியும் ஒளி துகளானே. அதை ஏற்றி வைத்த மொழிக்கடலானா. நான் சிறு கனவெறியும் ஒளி துகளானே. அதை ஏற்றி வைத்த மொழிக்கடலானா. உன் பணி செய்வதிலே எந்த ஆசை தீரவே. உன் பணி செய்வதிலே எந்த ஆசை தீரவே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா என் நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வான்புகளை பாட வரம் தான். உன்னருள் மேன்மையா பூமி எங்கும் புன்னகை. புகழ் பாடவே பொங்கி வரும் வல்லமை. மனமாற வாழ்க்கையிலும் இறையரசின் வைகரை. தேவா என் நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வாழ்ப்புகளை பாட வரம் தான். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இது நன்றிக்குரிய நேரம். மங்களகரமான இந்த நிகழ்வில் இரு மனங்கள் ஒரு மனமாக இறைவன் சன்னிதானத்திலே அருட்தந்தையர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவனுடைய அற்புத கொடையினால் ஒரு குடும்பமாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு அனைவரும் இணைந்து உற்சாகத்தோடு ஆண்டவருக்கும் இங்கே இருக்கிற அனைத்து குருக்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துள்ளோம். கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக இந்த திருமண திருப்பலியை தலைமையேற்று நடத்தியவர் பாசமிகு அருட்தந்தை அருள்முனிவர் ஜெபமலை ராஜா அடிகளார் அவர்கள். அவர்கள் இயேசு சபை சென்னை மறை மாநில தலைவராக இருந்து இன்றும் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேனாள் மாநில தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி உள்ளத்தோடு நம்மளுடைய மணமக்கள் அவர்களுக்கு நன்றியை உரித்தாகின்ற வகையில் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து நம்மளுடைய மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பேரருட் தந்தை மோச்சராஜன் அடிகளார் அவர்கள் பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு புளியம்பட்டி திருவிழா இருந்தாலும் இந்த திருவிழாவில் மணமக்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்த்து இந்த நூலாடையை அறிவித்து கௌரவிக்கிறார். சுருக்கமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. நேரங்கள் நம்ம நிறைய சொல்லணும்னா ஒவ்வொரு அருட்தந்தையை பற்றி நிறைய சொல்லலாம், ஆனால் நேரம் போதாதது. மேலும் நம்மளுடைய பாசமிகு தந்தை எஃப் ஞான பிரகாசம் அடிகளார் அவர்கள் நமது மறை மாவட்டத்தில் செயலக முதல்வராக பணியாற்றி இன்று ஆரோக்கியநாதபுரம் பங்கினுடைய பங்குத்தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து நன்றியோடு இந்த நூலாடையை அணிவிக்கின்றோம். தொடர்ந்து தூத்துக்குடி மறை மாவட்ட குறுக்குச்சாலை மறைவட்டத்தினுடைய மேனாள் மறைவட்ட அதிபர் தந்தை மரியதாஸ் லிப்டன் அடிகளார் அவர்கள் திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்து இந்த தாலி மந்திரித்து கொடுத்தார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து நன்றி உள்ளத்தோடு அவர்களுக்கும் நினைத்து. மேலும் நாமக்கல் மறை மாவட்ட பாசமிகு தந்தை குடும்ப தந்தை தாமஸ் மாணிக்கம் அடிகளார் அவர்கள் நாமக்கல் மறை மாவட்ட அதிபராகவும் அதே நேரத்தில் பங்கு தந்தையாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு இந்த நூல் ஆடை போற்றி கௌரவிக்கின்றோம்.
அதைத் தொடர்ந்து இயேசு சபை குரு பேரன் தந்தை மரியநாதன் அடிகளார் அவர்கள் திண்டுக்கல் சென்மேரி பள்ளியினுடைய தாளராக இருந்து நல்ல சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கேற்று நம்மளை உற்சாகப்படுத்துவதில் தந்தையினுடைய பங்கு மிக அளப்பரியது. அவர்களை தொடர்ந்து எங்களுடைய பாசமிகு தந்தை மேனாள் பங்கு தந்தை, மேனாள் மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர், இந்நாள் சேரன் மகாதேவி பங்கு தந்தை பாசமிகு தந்தை மரிய பிரான்சிஸ் அடிகளார் அவர்களுக்கு நன்றி உள்ளத்தோடு மணமக்கள் இந்த நூலாடை போற்றி அவர்களை கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து அம்பை மறைவட்ட அதிபர் தந்தை பாசமிகு தந்தை எங்களோடு எப்பொழுதும் உறவாடி தோழமையாக இருக்கிறவர்கள் அருட்தந்தை அருள் அந்தோணி அடிகளார் அவர்களையும் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் நூலாடை போற்றப்படுகிறது. மேலும் எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை பாசமிகு தந்தை தீபல் மைக்கேல் அடிகளார் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம். எப்பொழுதும் உற்சாகப்படுத்துவதில் அவர்கள் சிறந்த பங்கு அளப்பரியது. தொடர்ந்து எங்களுடைய பங்கு தந்தை அவர்களை கண்டிப்பாக சிறப்பாகவே குறிப்பிட வேண்டும். ஆன்மீகம் மட்டுமல்ல, குடும்ப வளர்ச்சிகளிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவர்கள் எங்கள் பங்கு தந்தை பாசமிகு தந்தை ஆண்டோ அடிகளார் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். தொடர்ந்து கப்புச்சிக்கன் சபையினுடைய எங்கள் பாசமிகு தந்தை ஹெரால்டு வில்சன் அடிகளார் திண்டுக்கல்லிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்த்து எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். தொடர்ந்து பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு பணியகம் மற்றும் இறை அழைத்தல் இயக்குனர் உதயம் கல்வி அறக்கட்டளையினுடைய இயக்குனர் தந்தை, தற்போது டவுனில் அடைக்கலமாதா பங்கினுடைய பங்கு தந்தை ஜீவா அடிகளார் அவர்களையும் அன்போடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளையும் உரித்தாக்குகின்றோம். அருட்தந்தை மெஸ்ஸியா அவர்கள் சேலம் மறை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் குடும்பத்தார் சார்பாக நினைத்து பார்த்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய பாசமிகு தந்தை விக்டர் அடிகளார் அவர்கள் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய இளையோர் பணிக்குழுவின் செயலரும் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியுமாக இருப்பவர்கள் அருட்தந்தை விக்டர் அடிகளார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். மேலும் எங்கள் மேனாள் பங்கு தந்தை பாசமிகு தந்தை இளவல் தந்தை எல்லாரையும் உற்சாகப்படுத்துவதில் நல்லவர் முன்னாள் பாசமிகு தந்தை இந்நாள் ஊத்துமலையினுடைய பங்கு தந்தை அருள் மரியநாதன் அடிகளார் அவர்களை நன்றி உள்ளத்தோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்குகிறோம். மேலும் தன்னூர் பங்கு தந்தை முதல் பங்கு தந்தை பாசமிகு தந்தை எங்களுடைய உறவு தந்தை சுந்தர் அடிகளார் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் ஊட்டி இயேசு சபை குரு அருட்தந்தை பாசமிகு தந்தை வில்லியம் அடிகளார் அவர்கள் குடும்ப தந்தை அவர்கள் தொழில் பயிற்சி நிறுவனத்தினுடைய தாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம். மேலும் ஜோசப் ராஜ் தந்தை எப்படின்னா ரொம்ப நம்ம எப்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்கள். அந்த நேரத்தில் நம்ம மேனாள் பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்கள் நேற்றும் இன்றும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் நம்மளோடு இருக்கிறார்கள். சுரண்டை பங்கு தந்தையாக இருக்கிறார். அவர்களையும் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்த்து நன்றிகளை உரித்தாகிறோம். தொடர்ந்து அருட்தந்தை ஒய் சேவியர்ராஜ் அடிகளார் அவர்கள் கேடிசி நகர் பங்கு தந்தை ஒடுக்கப்பட்டோர் வாழ் பணியகத்தினுடைய மேல்நாள் தந்தை எங்களுடைய தம்பியும் அவரும் கூட. அந்த வகையில் அவர்களையும் இந்த நேரத்தில் சேவியர்ராஜ் அடிகளார் அவர்களையும் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் எங்களுடைய முன்னாடை போற்றுகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வின்
முழு முதலாக ஒருங்கிணைத்து எங்களை வழிநடத்துகிறவர் அருமை தம்பியும் வாசமிகு தந்தை அந்தோணி ராஜா அடியார் 4ஆம் கட்டளையினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் திட்டமிட்டு அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தந்தை அந்தோணி ராஜா அவர்களையும் குடும்பத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு குறித்தாக்குகிறோம். மேலும் அலாசியஸ் கொன்சகா சபையினுடைய மறை மாநில தலைவி இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அருட்சகோதரி செலின அவர்கள் இவ்வளவு நேரத்திலும் அவ்வளவு தூரத்தில் இருந்து சிறப்பாக வந்து குடும்ப நிகழ்வில் பங்கேற்பதில் உற்சாகமாக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நன்றி உள்ளத்தோடு இந்த நேரத்தை பார்த்து எங்கள் பொன்னாடையை போற்றி கௌரவிக்கிறோம். தொடர்ந்து மறைமாநில ஆலோசகர் அத்வான் ரெக்லின் அருட்சகோதரி அத்வான் ரெக்லின் அவர்களையும் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் மேனாள் மாநில தலைவி சபையினுடைய மாநில தலைவி அருட்சகோதரி அருள்மேரி அம்மா அவர்களை நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம். எப்பொழுதும் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு என்றால் அவர்கள் எப்பொழுதும் வந்திருப்பார்கள். நல்லது கெட்டதில் அனைத்திலும் கூடவே உடன் இருப்பார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து நன்றி உள்ளத்தோடு பொன்னாடை போற்றுகிறோம். வேறும் சபையினுடைய மாநில செயலர் அருட்சகோதரி அன்புஷீலா அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களையும் அழைக்கிறோம். அருட்சகோதரி லீமா இல்ல தலைவி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அருட்சகோதரி பிலோ பேட்டை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அருட்சகோதரி பிரேமா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அருட்சகோதரி சகாயம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அருட்சகோதரி சங்கீதா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அருட்சகோதரி லீலா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அருட்சகோதரி ஜோன்ஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் குடும்ப நிகழ்வுக்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரோடு ஜெபித்திருப்பது எங்களுக்கு மன நிறைவையும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் நன்றியையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களது நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் நம்மளுடைய கொன்சகா சபையினுடைய மாநில தலைவி அருட்சகோதரி செலின் அவர்கள் ஒரு வாழ்த்துரை மட்டும் கூறுகிறார். எங்களுடைய முதல் அருட்சகோதரி குடும்பத்தில் அருட்சகோதரி வினோலியா மேரி அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம். ஓயாது இந்த நிகழ்வுக்காக உழைத்தவர்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்குகிறோம். என் நாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறை. திருப்பாடல் 23:1. உயிருள்ள இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு இருக்கின்ற பொழுது எந்த குறைவும் இல்லை என்பது இந்த திருமண வைபவம் நமக்கு நிகழ்வு கொடுக்கிறது. எனவே இறைவன் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு முதலில் எம் தாயாம் கொன்சாகா சபையின் சார்பாக, இங்கு குழுமியுள்ள பீடத்தில் இருக்கின்ற அருட்பணியாளர்கள் சார்பாக, இறைமக்கள் சார்பாக இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுகின்றேன், வாழ்த்துகின்றேன். திடீர்னு பேச சொல்லும்பொழுது உறவுகள் எங்கு சங்கமமாகுமோ அங்கு வாழ்த்துகள் அதிகமாக கைத்தட்டும், தாளமிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுல வந்து இந்த 2 உள்ளங்கள் அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இளோ அண்ணா ஃபேமிலி வந்து நீண்ட நாள் குடும்ப ஒரு உறவு. எல்லா நிகழ்வுகளுமே பங்கெடுப்பதற்கு ஒன்று. இளோ அண்ணா அப்படி சொல்லுவாங்கல்ல, தாய் தந்தையை வைத்து பிள்ளைகளை திட்டமிடலாம் அல்லது சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இளோ அண்ணனை சொல்லணும் அப்படின்னா, குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் ஏதாவது ஒன்று, அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, வந்து களத்துல இறங்கி ஜல்லிக்கட்டு காளையை போன்று நின்று செயல்படக்கூடியவர் இளோ அண்ணன். அதுல வந்து அவரை பெற்றெடுத்த அந்த 2 முத்துக்கள் மிக சிறப்பாக இறைபக்தி ஞானத்தோடு வளர்த்தெடுத்த அந்த அன்பு பெற்றோர்களை இந்த நேரத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மிக சிறப்பாக நடந்தேறுவதற்கு நீங்கள் குருக்களுக்கு செய்கின்ற, திருச்சபைக்கு செய்கின்ற தாராள பணி, தாராள உள்ளம், இதை இறைவன் உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், வாழ்விலே பண்பிருந்தால் வாழ்க்கையில் வசந்தம் வரும், உள்ளத்தில் துணிவிருந்தால் உற்சாகமான வாழ்வு வரும் அப்படின்றது போல இந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப பாப்பா வேற துணிச்சலான பொண்ணு, மிக அன்பான பொண்ணு. ஃபாதர் சொன்ன போல எளிமை 3 சொன்னார்ல, என்னது? எளிமை, இனிமை, வளமை. இந்த 3ஐயும் சொந்தக்காரி பாப்பா. அதுபோல அவரது கணவரும் இந்த 3க்கும் சொந்தக்காரர். எனவே நீங்கள் இருவரும் இன்று மட்டுமல்ல என்றும் இப்பொழுது எப்பொழுது சிரித்த அந்த முகத்தோடு இருக்கின்றீர்களோ இதே போன்று ஒருவர் ஒருவரை தாங்கணும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அவர்களது குடும்பத்தை தாங்கணும், மாப்பிள்ளை பெண்ணோட குடும்பத்தை தாங்கணும். அப்படின் போது உறவு சிக்கல்கள் இல்லாமல் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் சமநிலையில் குடும்பங்களை தாங்குவதுதான். இப்பொழுதெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் திருமணம் ஆன பிறகு இந்த உறவுகள் சங்கமிக்கிறது, ஒரு கூட்டு குடும்பம் குதூகலமாக இருப்பது குறைந்து கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருவரும் குடும்ப உறவில் மிக சிறப்பாக 2 குடும்பங்களையும் பொதுவாக வைத்து தாங்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்தது என்ன? அதிகமாக உறவுகளை கைப்பற்றி கொள்ள வேண்டும், உறவுகளை வளர்த்தெடுக்க வேண்டும், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், மன்னிப்பதில் மனதார இருக்க வேண்டும், குறைகளை பெரிதுபடுத்தக்கூடாது. இது ஆண்டவர் இயேசுவின் நிலைப்பாடு. இதை நீங்கள் இருவரும் உங்களது அணிகலனாக, வாழ்க்கை ஆடையாக அணிந்து கொண்டு இன்று போல் எப்பொழுது மிக சிறப்பாக நீங்கள் குடும்ப உறவில் ஆழப்பட வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற அத்தனை குருக்கள் சார்பாக, அருட்கன்னியர்கள் சார்பாக, பொது நிலையினர் சார்பாக உங்கள் இருவரையும் வாழ்த்தி, அண்ணா இளோ அவர்களது துணைவியார் இவர்கள் அனைவரையும் வாழ்த்தி முடிக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. சகோதரி அவர்களுக்கு நன்றி. இன்று கூடுதலாக ஒரு 3 நபர்களுக்கு கூட்டம் நேரமும் போய்கொண்டிருக்கு. அருட்சகோதரி பெட்ரிசியா அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி உள்ளத்தோடு நினைப்பார்கள். அருட்சகோதரி பெட்ரிசியா அவர்களுக்கும் அதே நேரத்தில் உபதேசியார் எல்லா நிகழ்வுகளிலும் உடனிருந்து எல்லாம் வழி நடத்துகிறவர் அருமை மாமா உபதேசியார் கேஸ் மரியேஸ் அவர்களையும் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். மிக சிறப்பாக பாடல் குழுவினர் இந்த திருமண நிகழ்விற்கு பாடல் பாடி எல்லாரையும் பங்கேற்க வைத்தது, இறை தன்மைக்குள் பழைய பாடல்களை பாடி பங்கேற்க வைத்தது சிறப்புக்குரியதாக இருந்தது. அந்த வகையில் பாடகர் குழுவினுடைய தலைவர் மாஸ்டர் ஜோசப் அவர்களையும் அன்பு உள்ளத்தோடு இந்த நேரத்தில் பார்த்து அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி இந்த நேரத்தில் கௌரவிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறுதி ஜெபத்திற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள்.
மணமக்கள் பிரவீன்குமார், ஆக்னஸ் ரேஷ்மா, நீங்கள் இருவரும் அமைக்கும் இந்த இல்லமானது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாக அமையுது. இதுதான் இன்னைக்கு எதிர்பார்க்கணும் எல்லாரும். நீங்கள் இருவரும் அமைக்கும் இல்லம் திருமணம் எனும் உடன்படிக்கையின் வழியாக இயேசு உங்களோடு வாழ்கிறார். எந்த ஒரு அருள் அடையாளத்திலேயும் இறைவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், உங்களோடு இறைவன் இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு உங்களுடைய இல்லறத்தை குடும்பத்தை தொடங்குங்கள். மகிழ்வோடு வாழுங்கள். எப்போதும் மனம் திறந்து பேசுங்கள். அன்பும் அருளும் ஆசீரும் எப்போதும் உங்களோடு இருக்கும். பாசமும் பண்பும் பகிர்வும் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனிடம் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கின்றோம். வாழ்த்துக்கள். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியின் ஆற்றலால் உம்முடைய பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த பிரவீன்குமார், ஆக்னஸ் ரேஷ்மா, ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்களுடைய இல்லத்திலே என்றும் நிலைத்திருக்கவும் செய்வாராக. உங்களுடைய பிள்ளைகளால் ஆசையும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்களுடைய அன்பை பெற்று இன்னர் உற்றோரும் வறியோரும் இறைவன் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி மணமக்களின் பெற்றோரோடும் மணமக்களோடும் அத்துணை குருக்கள் இணைந்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். ஆகவே மணமக்களினுடைய பெற்றோர்கள் முன்வருங்கள்.